கிடைக்காது போகும் என்றால் யார் ரமலானை அடைந்து கிடைக்கவில்லையோ, அதை பயன்படுத்தவில்லையோ, அவர் நரகத்தில் நுழையட்டும், அவர் அருளிலிருந்து தூரமாகி விடுவார் என்ற வாசகம் என்பது எம்பெருமானாரினுடைய சிந்தனையில் ஒரு படபடப்பை ஏற்படுத்தியது. இது துவா இல்லையே, இது பதுவா வாச்சே, இப்படி நடந்த ஆகி போயிடட்டும் அப்படின்னு சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌனித்து நிற்கிறார்கள். நான் ஆமீன்னு சொல்லல, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குல் அப்படின்னு எனக்கு கட்டளை இட்டாங்க, என்னை பார்த்து நீங்க சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. எந்த துவாவிற்கும் பெருமானார் முன்வந்து ஆமீன் சொல்வார்கள். சஹாபிகள் சொல்வார்கள், நாங்கள் பிரார்த்தித்துக் கொண்டிருந்த தருணத்தில் என் பெருமானார் சமூகம் அளித்தார்கள். சமூகம் அளித்தவுடன் நாங்கள் எல்லாம் அமைதியாகிவிட்டோம். ஒரு 3 தோழர்கள் இருந்த சபை அது. நாங்கள் அமைதியாகிவிட்டோம். என்ன அமைதியாகிவிட்டீர்கள்? எதை நீங்கள் செய்து கொண்டிருந்தீர்களோ அதையே நீங்கள் செய்யுங்கள் என்று சொன்ன பொழுது, நாயகமே நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தோம், கேளுங்கள், உங்களோடு நானும் சேர்ந்து கொள்கிறேன் என்று ஒவ்வொருவர்களும் ஒரு துஆக்களை செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு தான் அந்த ஹதீஸையும் அறிவிப்பார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், எனக்கு மறக்காத கல்வியை கொடு என்று நான் அல்லாஹ்வின் சமூகத்தில் என் பெருமானாரை முன்னிறுத்தி பிரார்த்தனை செய்தேன். கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் என்று சொன்னார்கள். எனக்கு அது வாய்த்தது. ஆம், இன்று நீங்கள் ஹதீஸை புரட்டி பார்த்தால் அதிகமான ரிவாயத்துகள் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹுவின் ரிவாயத்தாகத்தான் இருக்கும். மறக்காத கல்வி வேண்டும் என்று பெருமானாரின் முன்னிலையில் கேட்ட பொழுது முன்வந்து பெருமானார் ஆமீன் சொன்னார்கள். யாரும் அவர்களிடத்தில், அந்த சஹாபிகள் கூட கோரிக்கை முன்வைக்கவில்லை. நாயகமே நாங்கள் கேட்கறதுக்கு நீங்க ஆமீன் சொல்லுங்கன்னு யாரும் முன்வைக்கவில்லை. சஹாபிகளின் துஆக்களுக்கு பெருமானார் முன்வந்து ஆமீன் சொல்கிற சூழல் இருக்கிற பொழுது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாமே வந்து சொல்கிற பொழுது ஆமீன் சொல்லாமல் அமைதியாக இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் தான் குல், நீங்க சொல்லணும் ஆமீன் என்று அங்கு வலியுறுத்தப்பட்டது, அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டது. அப்படியானால் என் பெருமானார் இன்பமயத்தோட ஆமீன் என்று சொல்லி இருப்பார்கள், சந்தோஷத்தோட ஆமீன் என்று சொல்லி இருப்பார்கள். என் உம்மத்துக்கள் கிடைக்காது என்று சரியாக பயன்படுத்தாத பொழுது அவர்கள் நரகில் நுழையட்டும் என்று என் பெருமானார் அவர்களுடைய மனங்களில் ஒரு ஆனந்தத்தோடையா சொல்லி இருப்பார்கள்? இல்லை இல்லை, பதைபதைப்போடு சொல்லி இருப்பார்கள். எனவேதான் என்றும் நடக்காத நிகழ்வாக அன்றைய தினம் அதை நடத்தி காட்டப்பட்டது. சாதாரண பொழுது கேட்கக்கூடிய துவாக்கள் இருக்கிறது தான் என்றாலும், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் பெருமானார் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள் தான் என்றாலும், மிம்பர் படியில் இப்படி ஒரு நாளும் நடந்ததில்லை. அப்பொழுதுதான் அது நடந்தது. இதை வித்தியாசமாக அல்லாஹ்வும் நடத்தி காட்டுகிறார், இந்த உம்மத்தின் மீது கொண்ட கருணையின் காரணத்தினால். எச்சரிக்கை என்ற எழுத்து பதியப்பட்டிருக்கும் என்றால், அதில் அருகாமையில் நின்று ஒருவர் தடுத்துக் கொண்டிருப்பார் என்றால், அதன் ஆபத்தை உணர்ந்து பக்கத்தில் நெருங்காத அளவுக்கு ஒருவர் பாதுகாப்பார் என்றால், அத மாதிரி இந்த ரமலான் தொட்டுவிட்டது, தயவு செய்து நீங்கள் அந்த ரமலானை சரியாக பயன்படுத்தாது போய்விடாதீர்கள் என்று நமக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள். எனவேதான் ஆமீன் என்று சொல்லப்பட்டது. இரண்டாவது, நமக்கெல்லாம் தெரியும், பெற்றோர்களை பெற்றுக்கொண்டு அவர்களின் மூலமாக யார் நரகிலிருந்து தன்னை தற்காத்துக் கொள்ளவில்லையோ, சொர்க்க பாக்கியத்தை பெறாது போவாரோ, அவர் நரகத்தில் நுழைந்து விட்டார், அருளிலிருந்து தூரமாகி விட்டார் என்ற பொழுது, அப்பொழுதும் பெருமானார் ஆமீன் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லதுனால நான் சொன்னேன்னு சொன்னாங்க. மூன்றாவது, என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நினைவு கூறப்பட்டு யார் ஸலவாத்து சொல்லாது போவாரோ, வமன் ذُكِرْتَ عِنْدَهُ فَلَمْ يُصَلِّ عَلَيْكَ فَمَاتَ, அப்படியே மௌத்தா போயிட்டாரு, செலவாத்தை அவர் என்ன செய்யல, பெருமானாரை நினைவு கூறப்படுகிற பொழுது. இப்ப பெருமானார்னா நம்ம யார சொல்றோம்? நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை. முஹம்மத் என்கின்ற திருநாமம் தான் அல்ல, அஹ்மத் என்கின்ற திருநாமம் தான் அல்ல, யாசீன் என்கின்ற திருநாமம் தான் அல்ல. என் பெருமானாரை எந்த வகையிலெல்லாம் நினைவு கூறப்படுமோ அந்த வகையிலெல்லாம் நினைவு கூறப்பட்டால் உடனே நாம் சொல்ல வேண்டியது என்ன? ஸலவாத். அப்படி ஸலவாத்து சொல்வதற்கு ஆரம்ப காலத்தில் எல்லாம் அழகான பெருமக்கள் சப்தித்து சொல்வார்கள்.
இந்த சபைகள் எல்லாம் அப்படி அமைதியாக இருக்காது. நபிகள் நாயகத்தின் நாமம் உச்சரிக்கப்படுகிற பொழுது, நினைவு கூறப்படுகிற பொழுது துள்ளி குதித்து சொல்லக்கூடியவர்களை எல்லாம் என் இரு கண்கள் பார்த்திருக்கிறார். அவர்களுடைய உடல் அப்படியே துள்ளி அப்படியே குதிக்கும். அல்லாஹும்ம ஸல்லி வ ஸல்லிம் வ பாரிக் அலைஹி என்று அப்படி துள்ளி குதிப்பார்கள். அந்த கண்கள் எல்லாம் இன்னும் காட்சியாக நிற்கிறது. அப்படியெல்லாம் நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் இன்றைய காலங்கள் அதில் கூட தன்னுடைய நாகரீக பேணுதல் போன்று அதை அமைதி காத்துக் கொண்டிருக்கிறது. இல்லை இல்லை, அதை சொல்ல வேண்டும். அன்று ஒருவர் கேட்டார், ஒரு 3 தினங்களுக்கு முன்பாக என்று 2 தினங்களுக்கு முன்பாக என்று நினைக்கிறேன், பள்ளியில் நான் அந்த அலுவலகத்தில் இருக்கிற பொழுது ஒருவர் வந்தார். பெண்ணிடத்தில் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது அவர் கேட்டார், பல்வேறு விஷயங்களை அவர் பேசிக் கொண்டிருந்தார். தனது சந்தேகங்களை அவர் முன்வைத்துக் கொண்டிருந்தார். அப்படி முன்வைக்கிற பொழுது அவர் ஒன்றை கேட்டார். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் திருநாமத்தை கேட்கிற பொழுது சிலர்கள் அப்படியே அந்த ஸலவாத்தை ஓதி ஊதி முத்திக் கொள்கிறார்களே, இது எந்த வகையில் என்று அவர் கேட்டார். நான் சொன்னேன், அது காதல் வகையில், என் பெருமானாரின் மீது கொண்ட காதல் வகையில் கட்டுப்பட்டது. என் பிள்ளை, எனது பிள்ளை ஒருவர் அங்கே இருக்கிறார், அந்த பிள்ளைக்கு நான் ஒரு முத்தத்தை இங்கிருந்து நான் அப்படியே நான் கொடுக்கிறேன் என்றால் இது எந்த வகையிலும் ஷிர்காகி போவதில்லை. அங்கிருந்து இருக்கிற பிள்ளையை நான் கொஞ்சுகிறேன் என்றால், அதை தொட்டு முகருகிறேன் என்றால் எந்த வகையிலும் அது ஷிர்காகி போவதில்லை. என் பிள்ளை மீது கொண்ட பாசம், நான் ஆசை கொள்கிற அந்த மகளின் மீது மகனின் மீது கொண்ட பாசம் இல்லையா? அப்படி செய்து கொள்வதற்கு எந்த வகையிலும் முகாந்தரங்கள் தடை செய்வதில்லை. நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது கொண்ட காதல் வயங்கள் அவைகள் எல்லாம் அது எந்த வகையிலும் தடை செய்யப்பட்ட ஒன்றும் அல்ல, அது தகாத ஒன்றும் அல்ல. சொல்லிவிட்டு இறுதியாக ஒன்றை சொன்னேன், என் பெருமானாரின் பெயரை கேட்டு ஸலவாத்து சொல்லாதவன் அருளிலிருந்து தூரமாகிவிட்டான், நரகில் நுழைகிற தகுதியை பெற்றுவிட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்கிறார்கள் இல்லையா? இந்த செயலுக்குரியவர்கள் நிச்சயமாக ஒரு ஸலவாத்தை கூட விட்டிருக்க மாட்டார்கள் என்பதை நீங்கள் இதன் மூலம் புரிந்து கொள்ள முடியும் இல்லையா? அல்லது அவர் சொல்லுகிற ஸலவாத்தின் மூலமாக பலர்களுக்கும் உணர்த்தக்கூடிய சூழலும் உருவாகி விடுகிறது இல்லையா? அது ஒரு ஸலவாத்தை நிலைநிறுத்துவதற்கான அடிப்படை சூத்திரமாக அமைகிறது என்று நான் அவரிடத்தில் சொன்னேன். யதார்த்தமும் அப்படித்தான். அப்படி செய்யக்கூடியவர்கள் யாரும் அவர் ஒன்றையும் கேட்டார், அதானுக்கும் இகாமத்திற்கும் முன்னால் ஸலவாத்து சொல்லப்படுகிறது என்று கேட்டார். ஆம், ஸலவாத்து சொல்ல இது இல்லை. நீங்க அமைதியாக கூட எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் அதற்கு முன்பாக ஸலவாத்தை முற்படுத்திக் கொள்ள வேண்டும். என் பெருமானார் பள்ளிக்குள்ளான் நுழைகிற பொழுது கூட பிஸ்மில்லாஹ் அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் என்று சொல்லித்தான் உள்ளே நுழைவார்கள். எந்த ஒரு காரியத்தை செய்வதாக இருந்தாலும் முன்னும் பின்னும் இறை நாமமும் இறை தூதரின் ஸலவாத்தும் இருந்து விட்டால் அவைகள் நிரப்பம் அடைந்து போய்விடும். முன்னாலும் பின்னாலும் அது ஒரு துஆவாக இருந்தாலும் முன்னால அல்லாஹ்வை புகழுதல், நபிகள் பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுதல், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் ஸலவாத்தை சொல்லி இறுதியாக இறை நாமம் ஹம்தை கொண்டு முடித்து விட்டால் அது அழகான ஒரு கோர்வையாக போய்விடும். அல்லாஹ்வின் அங்கீகாரத்திற்கு அருகதையாக ஆகிவிடும். எதை செய்தாலும் சரி, உணவருந்தத்தான் போகிறோம், பிஸ்மில்லாஹ் சொல்கிறோம், வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் சொல்லி அருந்தலாமே, அது பாக்கியமாகி போய்விடுமே. எனக்கு உள்ள ஒழுக்கத்தை கற்றுத்தந்தது யார்? யார் வடிவம் அது என்றெல்லாம் நமக்கு அது உணர்த்தி கொண்டு தானே இருக்கிறது. என் பெருமானாரை தவிர்த்து ஒரு முஸ்லிம் தூங்கவும் முடியாது, விழிக்கவும் முடியாது. அவன் செயல்கள் அனைத்தும் நபிகள் நாயகத்தினுடைய நிழலுருவாய் முன்னிறுத்தித்தான் கொண்டு செல்ல முடியும். ஏன் அல்லாஹ்வை தொழுகிற தொழுகையில் கூட நபிகள் நாயகத்தை மறந்து ஒருவரால் தொழ முடியுமா என்றால் முடியாது. அஸ்ஸலாமு அலைக்கும் என்று தகாத வேறு ஒருவருக்கு சலாம் சொல்லிவிட்டால் தொழுகை பாத்தில் ஆகிவிடும். அஸ்ஸலாமு அலைக்க ஐயுஹன் நபியு என்று சொல்லாவிட்டால் தொழுகை ஃபஸாத், தொழுகையினுடைய நிலை குன்றி போய்விடும். அதனால ஸலவாத்தை நாம் நமது வாழ்வில் இருந்து எங்கோ நாம் கடத்தி கொண்டிருக்கிறோம், எங்கோ நாம் தள்ளி பார்த்து கொண்டிருக்கிறோம். அந்த சகோதரர் இந்த வார்த்தையும் முன்வைத்தார். அப்பொழுது கேட்டேன், இதுவரைக்கும் இதை குறித்து பல்வேறு வகையில் என்னிடத்தில் கேள்வி கேட்டவர்கள் உண்டு. இகாமத்திற்கு முன்னால் ஸலவாத்தை சொல்கிறோமே, அதானுக்கு முன்னால் ஸலவாத்தை சொல்கிறோமே, இதை குறித்து கேள்வி கேட்டவர்கள் நிறைய நபர்கள் உண்டு என் வாழ்வில். ஆனால் அதிகமாக நீங்கள் செவிமடுக்கக்கூடிய எல்லா பள்ளிகளிலேயும் ஸலவாத்தை சொல்லாத பள்ளிகளில் கூட
பிளீஸ் சுவிட்ச் ஆஃப் யுவர் ஹேண்ட் போன் என்று சொல்லுகிற வார்த்தை ஒழிக்காது அங்கு இகாமத் சொல்லப்பட்டிருக்கிறதா? இதை குறித்து ஒருவர் கூட கேட்டதில்லை என்று ஆச்சரியமாக சொன்னேன். பிளீஸ் புட் யுவர் போன் சைலண்ட் மோட் என்று சில இடங்களில் சொல்லுகிறார்கள். உங்களுடைய போன்களை ஆஃப் செய்து கொள்ளுங்கள் என்கிறார்கள். அதை நீங்கள் அணைத்து விடுங்கள் என்கிறார்கள். இதை சொல்லித்தான் சொல்லுகிறார்கள். சொல்லாது சொன்னால் கூட சிலர்கள் அதை சொல்லல, யாராச்சும் அந்த போன் அடிச்சதுன்னா ஏன் சொல்லாம சொன்னி, அதை சொல்லுங்க என்று சொல்லுகிற சூழல் இருக்கிறதே தவிர ஒருவர் கூட அதை குறித்து இதுவரைக்கும் கேட்டது கிடையாது. இது நபிகள் நாயகத்தில் இருந்த செயல் இல்லையே, இது பிதுஅத்தின் நூதன பிதுஅத்தின் மோசமான பிதுஅத்தாச்சே, இதையும் செய்றீங்கன்னு ஒரு ஆள் கூட கேட்டதில்லை. நமது மனங்கள் எங்கே நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது? எதை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது? எதன் மீது இந்த காழ்ப்புணர்வு ஏற்படுகிறது? எது நமது உள்ளத்தில் ஊட்டப்பட்டிருக்கிறது என்று நாம் சற்று ஆழமாக யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமைக்குரிய பெருமக்களே, நபிகள் பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லாதவன் அருளிலிருந்து தூரமாகிவிட்டான். எனவே நாம் சற்று வாய் திறந்து ஸலவாத்தை சொல்லலாம் இல்லையா? நமது உபாயங்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறதே, புத்தி சுவாதீனம் இருக்கிறதே, நபிகள் பெருமானார் தான் நினைவூட்டப்படுகிறார்கள் என்று தெரிகிறதே, தெரிந்தும் கூட அதை உச்சரிக்க மறக்கிற நாவுகள் இருந்தால் என்ன, அழிந்தால் என்ன என்று பெருமக்கள் கேட்பார்கள். அவ்வளவு கடுமையாக சொல்வார்கள். இறை அருளே தூரமாகிவிட்டது, இந்த உலகம் தான் அவனுக்கு என்ன பிரயோஜனம் என்று கேட்பார்கள். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. என் பெருமானாரின் மீது ஸலவாத்தை சொல்லுகிற விஷயத்தில் சாடை செய்து விடாமல் மிகுந்த கவனத்தோடு செயல்படுவதற்கு அல்லாஹ் நமக்கு அந்த ஒவ்வொரு தருணத்திலும் நமது சிந்தனைகளை அல்லாஹ் தெளிவாக்கி தருவானாக. இந்த ஆமீன் சத்தமா வருதில்ல, அந்த மாதிரி ரசூலுல்லாஹ் பேர் சொன்னோன்னு ஸலவாத்து சத்தமா வரணும் இன்ஷா அல்லாஹ். சரியா? அப்ப என் பெருமானார் அப்படித்தான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் குல் ஆமீன் சொல்லுங்கன்னு சொல்லி மாதிரி தான் கேட்க வேண்டியது இருக்கு. அப்ப கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் மீது ஸலவாத்தை மொழிய வேண்டும். எத்தனை முறை கேட்டாலும் ஒரு ஸலவாத்துக்கு 10 நன்மை பதியப்படும், 10 பாவம் மன்னிக்கப்படும், 10 அந்தஸ்து உயர்த்தப்படும். யாருக்கு அந்த பாக்கியம் தேவையோ அவர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அல்லாஹ் நம் அனைவர்களையும் அந்த பாக்கியத்திற்குரிய பெருமக்களில் சேர்ப்பானாக. சஹல் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கத்துல 2 வாசல் இருக்கு. ஒரு சொர்க்கத்துல ஒரு வாசல் இருக்கு, அது ரையான்ங்கிற வாசல். அது யாருக்காக தெரியுமா? சொர்க்கவாதிகள், அதாவது நோன்பாளிகளுக்கான வாயில். அதற்குள்ளால் அவர்கள் நுழைவார்கள். அதை தவிர யாரும் அதற்குள்ளால் நுழைய முடியாது. அவர்கள் நுழைந்த பின்பு அது மூடிவிடும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். நோன்பு ரமலான்ங்கிறத நம்ம சாதாரணமா எடை போற்றக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி நடந்து கொள்வார்கள் தெரியுமா? ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, இதா தகல ரமலான், ரமலான் நுழைஞ்சிருச்சுன்னா தகையர லௌனுஹு, அவர்களுடைய நிறம் மாறி போய்விடும், அவர்களுடைய முகவிதானத்தினுடைய தோற்றம் மாறி போய்விடும். வகஸரத் ஸலாத்துஹு, அதிகமா தொழ ஆரம்பிச்சிருவாங்க. வபதஹல்ல ஃபி துஆஇ, அதிகமா துஆ செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. அதிலேயே திளைக்க ஆரம்பித்து விடுவார்கள். இது நபிகள் பெருமானாரினுடைய நடவடிக்கை என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பதிவு செய்வார்கள். ரமலான் இலா ரமலான் முகஃபிராத்தும் மா பைனஹுன்ன, தள்ளுபடியுடைய மாதம் அது. ஒரு ரமலானுக்கும் இன்னொரு ரமலானுக்கும் இடைப்பட்ட காலத்தின் பாவங்கள் எல்லாம் பொசுங்கி போய்விடும். எதன் காரணத்தினால் என்பதற்கு அறிஞர்கள் பல்வேறு வகையான விளக்கங்களை சொல்வார்கள். எதன் காரணத்தினால் என்று அஹ்மது சர்ஹந்தி முஜத்தித் அல் ஃபசானி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், ரமலான் என்பது நீங்கள் இந்த ரமலானில் எவைகளை எல்லாம் செய்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அதை நீங்கள் நிறைவேற்றுவீர்களோ அல்லாஹ்வின் திருமுகத்திற்காக வேண்டி, அல்லாஹ் அடுத்த ரமலான் வரைக்கும் இந்த செயல்களை உங்களிடத்தில் செயல்படுத்தும் விதமாக அமைத்து விடுவான் என்பார்கள். இந்த ரமலான்ல நான் சரியாக 5 நேர தொழுகைய ஜமாத்தோட தொழுதுருவேன். பணிகள்ல வேறு வழி இல்லாம அங்க இருக்கக்கூடியவர்கள், நான் இருக்கிற இடத்துலயாவது தொழுதுருவேன், கலா இல்லாம தொழுதுருவேன், என்னால முடிஞ்ச இன்ன நற்காரியங்களை செய்வேன்னு சொல்லி ஒரு பட்டியல் போட்டுக் கொள்ள வேண்டும். என்னென்ன நற்காரியங்கள் எல்லாம் இருக்கிறதோ அதை எப்படி என் வாழ்வில் இன்றைய நாளில் நடைமுறைப்படுத்த முடியும் என்று நமக்கு ஒரு சேட் போட்டுக்கிறோம். அந்த சேட்ல உள்ளதை நாம செயல்படுத்துகிறோமா என்று நாம் அங்க டிக் பண்ணிக்கிட்டே வரணும்.
சரியாக ஒவ்வொரு நாளும் இதை நடைபெறுகிறதா என்று இந்த ரமலானில் கண்காணித்து விடுங்கள். இதில் நீங்கள் அதை நிறைவேற்றிய பரக்கத்தினால் அல்லாஹ் என்ன செய்வான் என்றால், ஏனைய காலங்களில் நீங்கள் அதை செய்கிற விதத்தில் உங்கள் உள்ளத்தை அல்லாஹ் டியூன் பண்ணி வச்சுக்குவான்னு சொன்னான். அவன் தானே முடிவு செய்யணும். அம்மா நான் தொழுகணும்னு என் மனசுல ஏற்பட்டா தானே நான் சொல்ல முடியும். நான் ஒரு தர்மம் கொடுக்கணும்னு என் மனசு விரும்பினா தானே. எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் யார் உள்ளத்தையும் யாராலும் மாற்றிவிட முடியாது. காரணம், உள்ளங்கள் எல்லாம் அவன் கரத்தில் இருக்கிறது. அவன் எதை டியூன் பண்ணி வைக்கிறானோ அதான் நிறைவேறும். ஏற்கனவே நான் உங்கள் சமூகத்தில் சொல்லி இருக்கிறேன். என் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபிகள் கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், சொர்க்கவாதி நரகவாதி முடிவு செய்யப்பட்டது தானே என்று கேட்ட பொழுது பெருமானார் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சொர்க்கத்திற்குரியவர்களாக இருந்தால் சொர்க்கத்தின் செயல்கள் எல்லாம் உங்களுக்கு லேசாகி போய்விடும். லேசாயிட்டுன்னா என்ன? செயல் ஒன்றுதான், அது லேசாக்குறது நமது உள்ளம் இசைகிற பொழுதுதான். காசு என் பாக்கெட்ல இருந்து வெளியே தான் போகுது. நான் விரும்பக்கூடியவர்களுக்கு செல்கிற பொழுது அது மன மகிழ்வோடு வெளியேறுகிறது. விரும்பாதவர்களுக்கு செல்கிற பொழுது அது சிரமத்தோடு வெளியேறுகிறது. அவ்வளவுதான். வெளியேறுகிற காசு என்னமோ அவ்வளவுதான். ஆனால் நான் விரும்பக்கூடியவர்களுக்கு கொடுக்கிற பொழுது அது ரொம்ப சந்தோஷமாக தெரிகிறது. ஒருவர் அவர் முகத்தில் முக விதானத்தில் சோகமாக காட்சி அளிக்கிறார். என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்டா, இவ்வளவு காசு போயிடுச்சுங்க என்கிட்ட. எவ்வளவு போயிடுச்சு? ஒரு 50 லட்சம் ரூபாய் போயிடுச்சுங்க அப்படின்னு ரொம்ப சோகத்தோடு பதிவு செய்கிறார். சரி, அது யாரோ ஒருத்தன் ஆட்டையை போட்டான்னு வச்சுக்கிறோம். ஆக மொத்தத்துல ஒருத்தன் கையில தானே போயிருக்கு, அவன் கையில தானே போயிருக்கு. நான் 50 லட்சம் ரூபாய் என்ன செய்ய போறான், அவன் ஏதோ ஒண்ணு பண்ண போறான். ஆக மொத்தத்துல கொண்டு போயிட்டான். இருந்தாலும் என்கிட்ட என் விருப்பம் இல்லாமல் அது வெளியேறி விட்டது. இன்னும் ஒருத்தர் மகிழ்வாக சொல்கிறார், ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்களா, என்ன விஷயம்னு கேட்டேன். எல்லாம் சிறப்பா சந்தோஷமா கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டு. எவ்வளவு செலவாச்சு? ஒரு 80 லட்சம் ரூபாய் செலவாச்சு. அதை சந்தோஷமா சொல்றார். ஒரு 1 கோடி ரூபாய் செலவாச்சுங்கிறத சந்தோஷமா சொல்றார். அவ்வளவு செலவாச்சு, அல்ஹம்துலில்லாஹ், ரொம்ப பிரம்மாண்டமா, ரொம்ப சந்தோஷமா. அதுவும் இவர் கையில என்ன 1 கோடி ரூபாய் போயிருக்கு. ஆனா 1 கோடி ரூபாய் போனதை சந்தோஷமாக பதிவு செய்கிறார் அவர். ஏன்? அவர் விரும்பின மாதிரி செலவழிச்சிட்டாராம். இது அப்படி இல்லை. கையிலிருந்து வெளியேறுவது ஒன்றுதான், பொருள் தான். ஆனால் இவர் விரும்பி விட்டால் அது சந்தோஷமாகி விடுகிறது, விரும்பாவிட்டால் சிரமமாகி விடுகிறது. இப்பொழுது யோசியுங்கள், நபிகள் நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் யாரை சொர்க்கத்திற்காக படைத்திருக்கிறானோ அவர் தொழுகைக்கு வந்தா சந்தோஷமா தொழுவார், நோன்பு வச்சா சந்தோஷமா பிடிப்பார், தர்மம் செஞ்சா சந்தோஷமா பண்ணுவார், திக்ர் செஞ்சா சந்தோஷமா இருப்பாரு. காட்சிகள் நல்லதை பார்ப்பது தான் அவருக்கு மன மகிழ்வை கொடுக்கும். பேசினால் யாரை பற்றியும் புறம் பேசாமை தான் அவருக்கு மகிழ்வை கொடுக்கும். யாரை பற்றியும் தீய வார்த்தைகள் பயன்படுத்தாது அதை காதால் கேட்காமல் இருந்தால் தான் சந்தோஷம் கொடுக்கும். இவர் சொர்க்கத்திற்காக சரியாக்கப்பட்டவர். இன்னும் ஒருத்தர் தொழுகைக்கு வாரதுனா சிரமமா இருக்கும், தொழுவுறதுனா கஷ்டமா இருக்கும், நோன்பு வைக்கிறதுனா பெரிய கஷ்டமா இருக்கும், தான தர்மம் செய்யறதுன்னா அவருக்கு மனசுல ஒத்துக்கவே செய்யாது. திக்ரு ஃபிக்ர்ல இருக்கிறத விட வாயில ஏதாச்சும் ஒண்ணு போட்டு உளறிக்கிட்டு இருப்பாரு, இல்ல ஏதாச்சும் பாடிக்கிட்டு இருப்பாரு. அவர் புறம் பேசுறதுன்னா அவருக்கு ஆனந்த கழிப்பாக இருக்கும். பிறரை பற்றி அவதூறு பேசுவதாக இருந்தால் இன்பம் லயிப்பதாக இருக்கும். யாரையாவது பத்தி இவர்கிட்ட கோள் புறங்கள் சொல்லப்பட்டால் இந்த செவிகள் எல்லாம் ஆனந்தத்தோடு செவிமடுக்கும். நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள், இவர் நரகத்திற்கு தயாராக்கப்பட்டிருக்கிறார் என்று. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நமக்கு எது ஆனந்தத்தை கொடுக்கிறதோ அதற்கு நாம் சரி செய்யப்பட்டவர்கள், தயாரிக்கப்பட்டவர்கள். என் இன்பம் எதில் இருக்கிறது? இதைதான் இந்த ரமலான், இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொண்டீர்கள் என்றால் உங்களுக்கு அந்த ஆண்டு முழுவதும் இந்த அமைப்பில் உங்களுடைய உள்ளம் சரிபடுத்தப்படும். அல்லாஹ் இந்த ரமலானை அத்தகைய பாக்கியமாக நாம் பயன்படுத்த அருள் செய்வானாக. அதனாலதான் ரமலான்ல வரக்கூடியவங்களை குறை சொல்லக்கூடாது. ரமலானில் மாத்திரம் வருவார்கள்னு குறையெல்லாம் சொல்லக்கூடாது. அந்த ரமலானின் பரக்கத்தினால் அல்லாஹ் எல்லா நாளையும் அல்லாஹ் அவங்களுக்கு அப்படிப்பட்ட நாளாக ஆக்கி வச்சிருவோம். சங்கைக்குரிய பெருமக்களே, நோன்பாளிகள் சாமானியமானவர்கள் அல்ல.
அதனால தான் நீங்க இந்த நாள்ல கொஞ்சம் வாயெல்லாம் கட்டுப்படுத்திக்கங்க. சகர் உணவு சாப்பிடுறது கூட அறிஞர்கள் சொல்லுவாங்க, பரக்கத்தை நாடி சாப்பிடுங்க, நேரத்தை நாடி சாப்பிடாதீங்கம்பாங்க. நான் இப்ப பசிச்சிருக்க போறேனே, மகரிப் வரைக்கும் இருக்க போறேனே, எப்படி நல்லா பசிச்சிருக்க முடியும்? கொஞ்சமாவது சாப்பிட்டா தானே சரி வரும். அதற்காக சாப்பிடாதையோ. இந்த சுஹூரி பரக்காடு ரசூலுல்லாஹ் சொன்னாங்கல்ல, அந்த பரக்கத்தை நாடி சாப்பிடுங்கன்னாங்க. உணவை நீங்கள் அந்த எண்ணத்தில் சாப்பிட்டு பாருங்கள். அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை தரும் மாத்திரமல்ல, எந்த உபாயத்தையும் தராமல் அது பாதுகாக்கும். வாயை கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள், உங்களுடைய எல்லா அவயங்களையும் கட்டுப்படுத்திக் கொள்ளுங்கள். அருள் நிறைந்த பெருமகனார் ஒருவர் சொல்வார்கள், நீங்கள் நோன்பு நோற்பது உண்மை என்றால் இந்த நோன்பின் மாதத்தில் மாத்திரமல்ல, இந்த நோன்பு நமக்கு கற்றுத்தருகிற ரகசிய வணக்கம் ஒன்று இருக்கிறது இல்லையா? அது என்ன? அல்லாஹ் விரும்பியதை தான் செயல்படுத்துவது, அதுதான் நோன்பு. அவன் சாப்பிடக்கூடாதுன்னா சாப்பிடல, குடிக்க கூடாதுன்னா குடிக்கல, இச்சை கொள்ள கூடாதுன்னா கொள்ளல. இந்த இத காலையிலிருந்து மாலை வரைக்கும் ஒரு பயிற்சியாக இந்த நோன்பு நமக்கு தருகிறது, அவ்வளவுதான். காலையிலிருந்து நம்ம சாப்பிடல, இப்ப சாப்பிடாம உட்கார்ந்து இருக்கிறோம், இப்ப குடிக்க மாட்டோம், இப்ப எந்த உறவும் கொள்ள மாட்டோம். நோன்பு திறக்கிற பொழுது சாப்பிடுறோம், குடிக்கிறோம், அனுமதிக்கப்பட்டவைகள் இருக்கிறது. அப்ப இதுவரைக்கும் உனக்கு எது அனுமதி இல்லையோ அதை நான் செய்யாது பாதுகாக்கிற இந்த குறுகிய செயல் இருக்கிறது இல்லையா? இந்த செயல்கள், இந்த நோன்பு நமக்கு தருகிற அழகான பாடம். இதை நீங்கள் காலகாலத்திற்கும் கடைபிடிக்க வேண்டும். அல்லாஹ் சொன்னதைத்தான் செய்வேன், அவன் தடுத்ததை செய்ய மாட்டேன் என்று அதை நீங்கள் சரியாக பற்றி பிடித்து விடுவீர்கள் என்றால் அதுதான் இந்த நோன்பு உங்களுக்கு தருகிற பாடம் என்று சொல்வார்கள். இது எதுவரை தொடரும் தெரியுமா? அல்லாஹ்வை சந்திக்கும் வரை தொடரும் என்று பெருமக்கள் சொல்வார்கள். சங்கைக்குரிய பெருமக்களே, நபிகள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நோன்பு அவர்களை தொடுகிற பொழுது எப்படி நடந்து கொள்வார்கள் என்றால், அஜ்வதன் நாஸ், அதிகமாக வாரி வழங்கக்கூடியவர்களாக மாறிவிடுவார்கள். தொழுகையில் எந்த அளவுக்கு பெருமானார் கவனம் செலுத்துவார்களோ அதே போன்று, தொழுகை என்பது உடல் சார்ந்த வணக்கம், அதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்துவார்களோ அதே போன்று பொருள் சார்ந்த வணக்கம் ஆகிய அந்த பொருளாதாரத்தையும் அப்படி அஜ்வதுன்னாஸ் பெருமானார் சொல்லுகிற அந்த செயல்படுத்துகிற அந்த செயல்பாட்டை குறித்து இப்படி ஒரு வார்த்தை பதிவு செய்யப்படும். எதை மாதிரி தெரியுமா? முர்சலா, அசைந்து அது வீசுகிற தென்றல் காற்று போன்று என் பெருமானார் அப்படி வீசிக்கொண்டே இருக்கிற தென்றல் காற்றை போன்று பெருமானார் கொடுத்துக்கொண்டே இருப்பார்கள் இந்த ரமலானில். இது பொருள் சார்ந்த வணக்கமாக முன்னிறுத்தி காட்டுவார்கள். என் பெருமானார் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை தழுவி நான் அப்படி நடந்து கொண்டேன் என்று இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் வாரி வழங்குவார்களாம். எப்பொழுதும் இல்லாத அளவுக்கு வழங்குகிறீர்களே என்ற பொழுது சொல்வார்களாம், ஆம், என் பெருமானாரை தழுவி நான் அப்படி செயல்படுத்துகிறேன் என்று அவர்கள் சொல்லி காட்டுவார்களாம். செய்தனா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நோன்பு திறந்தால் நோன்பாளி தன் பக்கத்தில் இன்னொருவரை அமர்த்தித்தான் திறப்பார்களாம். தன்னுடைய பொருளில் ஒருவர் கண்டிப்பாக சாப்பிடணும்னு ஆசைப்பட்டு கொடுப்பாங்க. சில நேரங்கள் இப்படியும் வாய்த்துவிடும். யாராவது வருவார்கள், வந்து எனக்கு பசிக்கிறது என்று கேட்டால் தன் உணவை அவர்களுக்கு முன்னால் வைத்துவிட்டு இவர்கள் தண்ணீரோடு தன் நோன்பை முடித்து விடுவார்கள். இது சீதனா அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுவின் நடவடிக்கை. உண்மைதான், வாழ்க்கை ஒரு முறை தானே, அடுத்த முறை அடுத்த நோன்பு கிடைக்குமா தெரியாது, அடுத்த நிமிடம் இருப்பமா தெரியாது. ஹத்தா இதா ஜா அஹதஹுல் மௌத் கால ரப்பிர்ஜிஊன், மரணம் வருகிற பொழுது அப்பொழுதுதான் தெளிவே பிறக்குமாம் சிலர்களுக்கு, பலர்களுக்கு, பலர்களுக்கு தெளிவே பிறக்கும். எப்படி? ரப்பிர்ஜிஊன், திரும்ப விட்டுறேன் அப்படின்னு அந்த அமரர்களிடம் மன்றாடுவார்கள். ரப்பிர்ஜிஊன், இறைவா என்னை விட்டுவிடு, என்னை விட்டுவிடு என்று அவர்கள் மன்றாடுவார்கள். எதற்குப்பா விடணும் அப்படின்னா அவனே பதில் சொல்வான், லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து, எவைகளையெல்லாம் நான் இந்த வாழ்வில் விட்டு விட்டேனோ அந்த அமல்களை எல்லாம் செயல்படுத்துவதற்கு என்னை விட்டுவிடு என்று கேட்பார்கள். கல்லா, அவ்வாறு அல்ல, இன்னஹா கலிமத்துன் ஹுவ காயிலுஹா, இது வெற்றி வார்த்தை, சும்மா வீணான வார்த்தை. இவ்வளவு காலம் செயல்படுத்தாதையா விட்டவுடன் நீ செயல்படுத்த போகிறாய்?
அங்கு செயல்படுத்துவதற்காக அவன் கேட்கவில்லை, இன்னும் அவன் சொகுசு கொண்டாடத்தான் பார்க்க போகிறான். அவ்வளவு தான் கண்களுக்கு முன்னால் இவ்வளவு இறப்புகளையும் இவ்வளவு நோயாளிகளையும் பார்க்கத்தானே செய்கிறோம். சங்கடப்படக்கூடியவர்கள் இல்லத்தில் இருந்தவோடு கூட இல்லத்தில் உள்ளவர்கள் திருந்தாத எத்தனை ஜென்மங்கள் இருக்கிறது, அவ்வளவு தூரம். அப்ப அது வார்த்தை உண்மை வார்த்தை அல்ல. அல்லாஹ்வின் சமூகத்தில் போய் எடுபடுமா? இல்லை இல்லை, முடிந்து விட்டது உன் வாழ்வு என்று சொல்லப்பட்டு விடும். இவனை தொடர்ந்து வரக்கூடியது அமல்கள் மாத்திரம், இவன் செய்த செயல்கள் மாத்திரம். எனவேதான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், மரணத்திற்கு முன்னால உன் பொருளை நீ உணராக்கி கொள்ளுப்பா, அடுத்தவங்களுக்காக விட்டுட்டு போயிராத. வன்ஃபிகு மிம்மா ரஸக்னாகும் மின் கப்லி அன் யஅதிய அஹதகுமுல் மௌத். உங்களுக்கு மரணம் வர்றதுக்கு முன்னாடி உங்க பொருளை சரியா கொடுத்துடுங்க. ஃபயகூலு ரப்பி, மரணம் வரும்போது சொல்வான், லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீபின், கொஞ்சம் நீ விட்டு வை. இப்ப ஆள ரூஹ கைப்பற்றுறதுக்கு வந்துட்டாங்க, மலக்குகள் ரூஹ கைப்பற்ற போறாங்க. கைப்பற்றுவதற்கான எல்லா ஆயத்தமும் முன்னேற்பாடாகி விட்டது. இப்பொழுது இவன் சொல்லுவான், கொஞ்சம் விட்டு வைமா. எதுக்குப்பா விட்டு வைக்கணும்? லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீபின் ஃபஅஸ்ஸதக வ அகுன் மினஸ் சாலிஹீன். நான் உடனே எல்லாத்தையும் தர்மம் செஞ்சு சாலிஹான மக்கள்ல ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவன் சொல்லுவான். அல்லாஹ் சொல்லுவான், முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நாள செய்யாததை இப்ப நீ செய்ய போற? அல்லாஹ் மிக தெளிவோடு சொல்லுவான், வல்லாஹு ஃபல்லல பஅலக்கும் அலா பஅல் ஃபிர் ரிஸ்க். வாழ்வாதார விஷயத்துல அல்லாஹ் சிலரை விட சிலரை சிறப்பா வச்சிருக்கிறான். அல்லாஹ் சொல்றான், சிலரை விட அல்லாஹ் சிறப்பா வச்சிருக்கிறான். ஃபமல்லதி ஃபுபிலு பிராதி ரிஸ்கிஹிம் அலா மா மலக்கத் ஐமானுஹும் ஃபஹும் ஃபீஹி ஸவா. அல்லாஹ் வசதி வாய்ப்பை தந்தான் இல்லையா, வசதி வாய்ப்பு வழங்கப்படாம இருந்தாங்க இல்லையா, அவங்களுக்கும் கொடுத்து ஒரு சரிசம சூழலுக்கு அவர்களையும் கொண்டு வந்து நிறுத்தக்கூடிய அந்த சாதாரண சம உரிமை இருக்கா இல்லையா? அப்படி ஆக்கட யாரும் முன் வர்றது இல்லையே. அப்படியெல்லாம் செய்யணும். அல்லாஹ் தந்தது அதுக்காக வேண்டிதான, பொருளாதாரத்தை நிரப்பமா தந்திருக்கிறான். லியுன்ஃபிகு து ஸஅத்தின் மின் ஸஅத்திஹி. கொஞ்சம் வசதி வாய்ப்பா இருக்கிறவங்க கொஞ்சம் விசாலமா நடந்துக்கணும்ங்கறத அல்லாஹ் தஆலா வலியுறுத்துகிறான். வமன் குதிர அலைஹி ரிஸ்குஹு ஃபல்யுன்ஃபிகு மிம்மா ஆதாஹுல்லாஹ். அல்லாஹ் தெளிவாவே எல்லாத்தையும் சொல்றான். யாருக்கு கொஞ்சம் 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 இறுக்கி கொடுத்திருக்கிறானோ நீங்க அந்த அளவுக்கு கொடுத்தா போதும்ங்கறான். அல்லாஹ் நமக்கு தந்தது அவனுக்கு கொடுக்கிறது மூலமாக நாம அவனுக்கு கொடுக்கிறோம் நினைச்சு வெளியில நம்மளை விட்டு போதுன்னு நினைக்கிறோம். இல்லை இல்லை, உங்களின் ஏட்டில் தான் பதிவாகிறது. நாளை மறுமையில் உயர்ந்த சொர்க்கத்திற்கு இதெல்லாம் உங்களுக்கு சுகத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. அதனாலதான் இப்ப என்ன செய்யணும்னா, அந்த ஜக்காத்துடைய விஷயத்துல கொஞ்சம் கவனமா நடந்துக்கிறணும். நீங்க எதையும் ஒற்றாதையோ 2.5% சரியாக பார்த்து கொடுத்து விடுங்கள். உங்ககிட்ட அல்லாஹ் சலுகையெல்லாம் எதிர்பார்க்கல, பரவாயில்லப்பா நான் கொஞ்சம் கூட தான் கொடுத்தேன்னு சொல்லி அந்த வார்த்தையை சொன்னீங்கன்னா உங்களையே நீங்கள் ஏமாற்றிக் கொண்டீர்கள் மாத்திரமல்ல, நாளை மறுமையில் இறை சமூகத்தில் தண்டனை பெறக்கூடிய சூழலுக்கு வந்துவிடும். எப்படி 4 ரக்காத்துகள், இப்ப நம்ம இங்க ஜும்மா தொலை போறோம், 2 ரக்காத்து தொழுவோம் இல்லையா, 2 ரக்காத்து தான் நியத்து வைப்போம். 2 ரக்காத்து தான் நியத்து வைக்கணும். இல்ல இல்ல நான் 3 தொழுதுக்கிறேன், அதுல நீ 2 எடுத்துக்கோ, 1 விட்டு, இப்படியா வைப்போம்? 2ன்னா 2 தான் சொல்லணும், 4ன்னா 4 தான் சொல்லணும். அதே மாதிரி 2.5% சரியாக கொடுத்துடணும். அதுக்கப்புறம் நீங்க மற்றதை மேல் மிச்சமாக நீங்க தர்மமா கொடுங்க. சில பேர் நிறைய பேர் அந்த வார்த்தையை சொல்லுவாங்க, இல்ல நாங்க அதெல்லாம் பாக்குறது இல்ல, 2.5% நான் கணக்கெல்லாம் பார்த்தா அதை விட கூட தான் வரும். ஏன்னா அல்லாஹ் உங்ககிட்ட என்ன இதையா ஏதாச்சும் போடுப்பா அப்படி எதிர்பார்க்கறான்ல, அப்படிலாம் எல்லாம் எதிர்பார்க்கல. 2.5% நீ கேட்ட 2.5% கொடுக்கணும், துல்லியமா முன்வைக்கணும் அல்லாஹ்வுடைய சமூகத்துல. அதுக்கு மேல் மிச்சமா இருந்தா நீ தர்மம் செய்யுப்பா, என்ன என்கிட்ட சலுகையா எதிர்பார்க்கிற? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவ்வளவு தூரம் நமக்கு வழங்க சொல்வான். நாளைக்கு மறுமையில் அவைகள் எல்லாம் நரகத்தின் விலங்குகளாக போடப்படும் எச்சரிக்கை செய்வான். எனவே ஜக்காத் விஷயத்தில் மிகுந்த கவனத்தோடு நடந்து கொள்ளுங்கள். வளமையாக சொல்லப்படக்கூடியதுதான், உங்களுடைய ஜக்காத்துகள் நீங்கள் எந்த மஹல்லாவில் இருக்கிறீங்களோ அந்த மஹல்லாவின் பிள்ளைகளுடைய அந்த துணை மாம்கள் இருப்பாங்க, மாதின்கள் இருப்பாங்க, அதே மாதிரி ஊழியர்கள் இருப்பாங்க, அந்த மஹல்லா வாசிகளுக்கு கொடுங்க, அவங்களுக்கு கைக்கு போய் சேரட்டும். வளமையா நான் சொல்றதுதான், அசரத்து ஜக்காத்துக்கு அடி போடுறாரு போல தெரியுதுலாம் நினைச்சிடாதையோ, என் கையில ஜக்காத்தை கொண்டு வந்து தந்துடாதையோ, ஜக்காத்து செல்லுபடி ஆகாது. நான் ஜக்காத்து வாங்குற தகுதியில இல்லை. அன்பளிப்பு கொடுக்கலாம், அது வேற.
இந்த ஜக்காத்தை கொண்டு வந்து எங்க கையில தந்துடாதீங்க. அப்படி தர்றதாக இருந்தா என்ன செய்யுங்க, ஹஸ்ரத் இது ஜக்காத்து தான், உங்களுக்கு தெரிஞ்ச ஆளுக்கு வேண்டாம் கொடுங்கன்னு சொல்லி அப்படி வேண்டாம் தந்தா அது உங்க ஜக்காத்து செல்லுபடி ஆகும். நீங்க பாட்டுல கையில மடக்கி ஜக்காத்தை கொண்டு வந்து என் கையில தந்துட்டு போயிட்டியா, நான் அதை அன்பளிப்பு நினைச்சு உள்ள வச்சிருந்தா உங்க ஜக்காத்தம் கூடாம போயிடும். அந்த மாதிரி ஜக்காத்தை யாருக்கு வழங்குவீர்களோ அவர்கள் ஜக்காத்துக்கு தகுதியுடையவர்கள் தானா என்று நீங்கள் புரிந்து அதை சரியாக விளங்கி கொடுக்க வேண்டும். அதனால நான் தப்பிச்சுக்கிட்டேன், சரியா போச்சு. ஆனா இந்த பிள்ளைகள் இங்க இருக்கிறாங்கல்ல, ஊழியம் செய்கிறார்கள் இல்லையா, அவர்கள் தகுதி உடையவர்களே, அவர்களுக்கு ஏன் உங்கள் ஜக்காத்துகளை நீங்கள் கொடுக்க மறுக்கிறீர்கள்? நான் இந்த பள்ளியில் இருக்கிற அவங்கள அதிகமா காண்றேன், பாக்குறேன், எல்லாம் செய்யறேன். என் முதல் ஜக்காத்து இங்கிருந்து துவங்க வேண்டும். உங்க குடும்பம்னா உங்க குடும்பத்துல உள்ள ஏழை எட்டு கொடுங்க, நமது மஹல்லான அந்த மஹல்லால அங்கேருந்து ஆரம்பிங்களேன், கொடுங்களேன். அதே மாதிரி மஹல்லாவுல பைத்துல் மால் இருக்குது, நமது பொருளில் கொஞ்சத்தை அதுக்கு கொடுங்களேன். கல்வியாளர்களை உருவாக்குவதற்கு அவர்கள் செய்கிற முயற்சியில் நாமும் பங்கெடுத்துக் கொள்ளலாமே. நாளை அந்த குடும்பம் சரியாக தலைப்பதற்கு நமது பொருளாதாரம் ஒரு வகையில் துணை நிற்குமே. அதிலெல்லாம் கவனம் செலுத்த வேண்டும். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்மை மிக உயர்ந்தவர்களாக ஆக்கி வைப்பானாக. நமக்கு தந்த ஆரோக்கியத்தை இந்த உடலின் மூலமாக செலுத்துகிற நன்றியின் மூலமாக கடைசி வரைக்கும் விழுந்து விடாத உடல் உறுப்புகளாக ஆக்கி செயல்படக்கூடிய விதத்தில் அமைத்தருள்வானாக. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிற பொருளாதார பலத்தை எந்த வகையிலும் அது வீண் போய் விடாமல், பிறரிடத்தில் யாசிக்கிற சூழலுக்கு நமது கரங்கள் உயர்ந்து விடாமல் அல்லாஹ் நம்மை கொடுக்கும் கரங்களாக என்றும் உயர்வாக்கி வைப்பானாக. அல்லாஹ் இந்த ரமலான் நமக்கு சாதகமாக இருக்க அருள் செய்வானாக. இந்த ரமலான் நம்மை வரவேற்கிறது, நாம் அதை வரவேற்கிறோம். அதை ஆறத் தழுவி அமல்களால் அதை செழுமைப்படுத்தி நாளை உயர்ந்த சொர்க்கத்திற்கு அருகதையாளர்களாக நாம் எல்லாம் எழுதுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. உங்கள் உணவின் நேரத்தில் கொஞ்சத்தை நான் எடுத்துக்கொண்டேன், உணவு அருந்த மாட்டீர்கள் என்ற நம்பிக்கையில் இன்ஷா அல்லாஹ் இந்த நேரத்தையும் அல்லாஹ் நமக்கு நாளை மறுமையில் சாதகமாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஒரு சின்ன அறிவித்தல். ட்ரிபிள் எம் ஹாஸ்பிட்டல் முகப்பேர்